Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available. தன்னை பாஜக பெற்றெடுத்த பிள்ளை என விமர்சித்த திருமாவளவனுக்கு பதிலடி தந்துள்ள சீமான், வாஜ்பாய்க்கு அஞ்சலி செலுத்தியது யார், பாஜகவுடன் கூட்டணி வைத்து எம்எல்ஏவானது யார் என அடுக்கடுக்காக வினதியதுடன் அண்ணனாக மதித்து ஒதுங்கி போவதாகவும் ஆதங்கம் தெரிவித்துள்ளார். இதற்கு எதிர்வினையாற்றிய திருமா, பாஜக அணியில் இருக்க மாட்டேன் என தாம் மறுத்ததாகவும் கலைஞர் கேட்டுக்கொண்டதாலேயே கூட்டணியில் நீடித்ததாகவும் விவரித்துள்ளார். நான் எங்க அண்ணனை மதிச்சுட்டு அப்படியே ஒதுங்கி போறேன். என்ன கருத்துனாலும் எடுத்து பேசிருக்கேன். ஏன்னா மோதலை எனக்கும் எங்க அண்ணனுக்குமா ஆக்கிட்டு திராவிட மஞ்ச குளிப்பான். சண்டை நாங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள போட வரல. எனக்கு எதிரி என்ன விடுதலை சிறுத்தையில விடுதலை சிறுத்தை எடுத்து எங்க அண்ணனோட எதுக்கிறதுக்காக நான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். தம்பி, எங்க அண்ணன் வைகோவை, எங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ, பாட்டாளி மக்கள் கட்சி, இதெல்லாம் எதிரி. அதுக்காக நாங்க கட்சி ஆரம்பிச்சோம். நான் இவ்வளவு நேரம் என்ன பேசிருக்கேன்? திராவிடர் தமிழர் போர் நடக்குது. இதுல நான் எங்க அண்ணன் பேசாததுல ஏதாவது புதுசா பேசிட்டேன்னு சொல்லுங்க. தாய் மண்ணில் அறிஞர் இந்த ரவிக்குமார் எழுதின கட்டுரை இருக்குது. 3 ஆண்டுகள் தொடர்ந்து வந்தது. அந்த கட்டுரையை வெளியிட சொல்லுங்க எங்க அண்ணனை. நான் வெளியிடத்த அனுமதியாக தர சொல்லுங்க. அறிஞர் அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் ஈவேரா அவர்களை எதிர்த்து பேசினதை விட நான் பேசிட்டேன்னு சொல்லுங்க. நான் பேசுறதை நிப்பாட்டிறேன். திமுக எதுக்கு தொடங்கப்பட்டது? யாரை எதிர்த்து தொடங்கப்பட்டது? எதற்காக தொடங்கப்பட்டது? விளிம்புநிலை மக்கள் உயர்த்தி பிடிக்கும் பெரியார் அரசியல் அம்பேத்கர் அரசியலாகவும் மார்க்சிய அரசியலாகவும் இருக்கிறது என்பதுதான் எங்கள் புரிதல். ஆகவே இவர் பெரியார் அரசியலை எதிர்க்கிறார் என்றால் அம்பேத்கர், மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளையும் அவர் விமர்சிக்கிறார், எதிர்க்கிறார், தகர்க்க விரும்புகிறார் என்றுதான் எங்களால் புரிந்து கொள்ளப்படுகிறது. எனவேதான் தமிழ் தேசிய கடப்பாரை கொண்டு நான் இந்த திராவிட இயக்க அரசியலை வீழ்த்துவேன் என்று சொல்லியிருந்தால் அதிலே ஒரு பொருள் இருக்கிறது, அர்த்தம் இருக்கிறது. பிராமண கடப்பாறையை கொண்டு நான் திராவிட இருப்பை தகர்ப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் இவர் பிராமணர்களின் கட்டுப்பாட்டுக்குள் சிக்கிக் கொண்டாரோ என்கிற கவலை இருக்கிறது. அவர்கள் பேசுகிற அத்தனையும் அப்படியே இவர் தன்னுடைய பாணியில் பேசுகிறார். சொல்லப்போனால் எச் ராஜா பேசுகிற அரசியலை அப்படியே பேசுகிறார், அல்லது குருமூர்த்தி விரும்புகிற அரசியலை அப்படியே பேசுகிறார். RSS என்ன நினைக்கிறதோ அதை பிரதிபலிக்கிறார். இந்த நிலையில் இருந்துதான் விடுதலை சிறுத்தைகள் அவருடைய கருத்தை நாங்கள் விமர்சித்தோமே தவிர மற்றபடி அவர் மீது எங்களுக்கு தனிப்பட்ட எந்த வெறுப்பும் இல்லை, உள்நோக்கமும் இல்லை. காங்கிரஸ் அதிகாரப்பூர்வமா நான் மங்களூர் தொகுதியில் தேர்தலில் போட்டியிட்டது திமுகவோடு தான். கலைஞர் எங்களிடத்தில் வெளிப்படையாக பத்திரிகையாளர்களிடம் சொல்லுகிற போது அப்போதே நான் சொன்னேன், பாஜக இருக்கிற அணியில் நாங்கள் சேர வாய்ப்பில்லை என்று ஒரு பேட்டியை சொன்னதை வைத்து கலைஞர் சொன்னார், நீங்கள் எங்களோடு தான் கூட்டணி வைத்துக் கொள்ளப் போகிறீர்கள், எங்கள் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள எல்லா கட்சிகளோடும் நீங்கள் கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற தேவையில்லை என்ற ஒரு கருத்தை சொல்லி எங்களை அழைத்து பேசி அதன் அடிப்படையில் தான் நாங்கள் அவரோடு கூட்டணி வைத்தோம். அன்றைக்கெல்லாம் பாஜகவுக்கு சொல்லுவதற்கு கூட, பெயர் சொல்லுவதற்கு கூட ஆள் கிடையாது 2001. எனவே 2001 மங்களூர் தொகுதியிலே நாங்கள் பெற்ற வாக்குகள் விசிக வாக்குகளும் திமுக வாக்குகளும் தானே தவிர பாஜக வாக்குகள் அல்ல. இரண்டாவது, நான் சட்டமன்ற உறுப்பினராகி அந்த பதவியிலேயே ஒட்டிக் கொண்டிருக்கும் திமுகவோடு ஏற்பட்ட ஒரு சின்ன முரண்பாட்டின் அடிப்படையில் 2.5 ஆண்டுகளில் அந்த பதவியை உதறி எறிந்துவிட்டு நான் வெளியே வந்திருக்கேன். மூன்றாவது, வாஜ்பாய் அவர்களின் நினைவு நாளில் அல்லது அவருடைய இறந்த நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்துவது என்பது வேறு. இவரை போல் பிராமண கடப்பாறையை கொண்டு திராவிட இருப்பை தகர்ப்போம் என்று நான் எங்கும் பேசவில்லை. பெரியார் அரசியலுக்கு எதிராக நான் பேசவில்லை. Ashwin Sweets and Snacks Christmas Collection 2025. Order now. All India delivery available.